நாளை விமானத்திலே டெல்லி கிளம்பும் எடப்பாடி பழனிசாமி. அதிர்ச்சியில் சசிகலா, ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராகவும் தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதற்குத்தான் மக்களை நோக்கி பயணம் என்பது மேற்கொண்டிருக்கிறார். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணமும் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவில் செங்கோட்டையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பிரளயம் என்பது வெடித்தது. அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வெடிக்கப் போகிறது. அதிமுக 2-3 துண்டுகளாக மறுபடியும் உடைய போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் ஆதரவுகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் நமது செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொண்டு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தார். அந்த சந்திப்புக்கு பின்பு அதிமுகவிலே பலவிதமான மாற்றங்கள் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்த போதிலுமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளிவந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செல்கிறாராம். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிலையிலே அதிமுக போச்சு எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாகவும், அதாவது வானிலை முன்னெச்சரிக்கை காரணமாக அவர் மேற்கொண்டு வரும் பிரச்சாரத்தில் என்பது மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டார். அந்த சுற்றுப்பயணத்தில் என்பது தற்சமயம் மாற்றம் என்பது செய்துவிட்டு அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். அதுவும் செவ்வாய்க்கிழமை டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது. அந்த நேரத்திலே பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது எடப்பாடி பழனிசாமி பேச இருக்கிறாராம். அப்பொழுது அதிமுக ஒன்றிணைப்புக்கு கண்டிப்பாக பாஜகவின் மூலமாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட இருக்கிறது. இப்படி அழுத்தங்கள் கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி என்பது வைத்தே தீர வேண்டும். பாஜக கூட்டணி இல்லாவிட்டால் அதிமுக தோற்று விடுமோ அப்படிங்கிற பயம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கூட்டணி தனி பெரும்பான்மை வெற்றி பெறும் சொல்ல கிடையாது. அதிமுக தனி பெரும்பான்மை வெற்றி பெற்று தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி என்பதற்கு வாய்ப்பளிக்காமல் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி விடாமல் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொள்வது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நமது அமித்ஷா அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த வேளையிலே அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார், அதிமுக ஒன்றிணைய போகிறதா, அப்படி ஒன்றிணையக்கூடிய சூழலில் அதிமுக பல எடப்பாடி பழனிசாமி பல நிபந்தனை வைத்து அதற்கு கட்டுப்படக்கூடிய சூழலில் அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.